நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி இல்ல உங்கள் வீட்டுல யாராவது சீனியர் சிட்டிசன் இருந்தாலும் சரி அவர்களோட பேங்க் அக்கவுண்ட் யூஸ் பண்ணி கேஷ் டெபாசிட் அல்லது கேஷ் வித்ட்ரா பண்றீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். இல்லனா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வரலாம். 2026ல வந்த புதிய இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் படி இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் அக்கவுண்ட் மற்றும் கரண்ட் அக்கவுண்ட்ல எவ்வளவு கேஷ் டெபாசிட் பண்ணலாம், எவ்வளவு வித்ட்ரா பண்ணலாம், லிமிட் கடக்கும்போது என்ன ஆகும், எப்படி சேஃபா இருக்கலாம், எல்லாத்தையும் சிம்பிளா சொல்ல போறோம். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் எப்ப வரும், கேஷ் டெபாசிட் மற்றும் வித்ட்ராவல்ல என்ன ரூல்ஸ் இருக்கு, ஒரு வருடத்துக்கான லிமிட் என்ன, ஒரு நாளுக்கான லிமிட் என்ன, எல்லாத்தையும் கிளியரா பேச போறோம். அதோட சேர்த்து சில ஸ்மார்ட் டிப்ஸ் கூட சொல்ல போறேன். அவை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க சேஃபா இருக்கலாம். லிமிட்டுக்கு மேல டெபாசிட் பண்ணினாலும் கூட பிரச்சனை இல்லாம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்க லிமிட் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். முக்கியமா புரிஞ்சுக்கணும் விஷயம் என்னன்னா கேஷ் டெபாசிட் மற்றும் வித்ட்ராவலுக்கு புதிய ரூல்ஸ் வந்திருக்கு. இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 படி 1 ஏப்ரல் 2026 முதல் இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, முதல்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட் பற்றி பார்க்கலாம். சீனியர் சிட்டிசன்னா வயது 60 அல்லது அதுக்கு மேல இருக்கணும். அப்படிப்பட்டவரோட அக்கவுண்ட்ல ஒரு வருடத்துக்குள்ள எவ்வளவு கேஷ் டெபாசிட் பண்ணலாம்? சிம்பிளா சொன்னா அது உங்கள் பணம், உங்கள் அக்கவுண்ட், நீங்களே ஏர்ன் பண்ணது. அதனால் எவ்வளவு வேண்டுமானாலும் டெபாசிட் பண்ணலாம். டைரக்ட் லிமிட் எதுவும் இல்லை. ஆனா ஒரு பிராக்டிக்கல் ரூல் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு உங்கள் அக்கவுண்ட் SBIல இருக்குன்னா 2026-27 முதல் இதை டாக்ஸ் இயர்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு டாக்ஸ் இயருக்குள் நீங்க ஒரே பேங்க் அக்கவுண்ட்ல 10 லட்சம் அல்லது அதுக்கு மேல கேஷ் டெபாசிட் பண்ணீங்கன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த டீடைல்ஸ் போகும். அதாவது நீங்க 10 லட்சம் மேல் கேஷ் டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்க தகவல் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட போயிடும். உதாரணத்துக்கு நீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால 10 லட்சம் மேல் டெபாசிட் பண்ணீங்கன்னா SBI உங்க டீடைல்ஸ அனுப்பும். அதே மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா PNB தனியா உங்க இன்ஃபோ அனுப்பும். இப்ப நீங்க ஒரு பேங்க்ல 10 லட்சம் டெபாசிட் பண்ணீங்க, இன்னொரு பேங்க்ல வேற 10 லட்சம் டெபாசிட் பண்ணீங்கன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இரு பேங்கில் இருந்தும் 10 லட்சம் இன்ஃபோ போயிருக்கும். அதனால்தான் ஒவ்வொரு பேங்க்குக்கும் தனி டிராக்கிங் இருக்கும். நீங்க ஒரு பேங்க்ல 10 லட்சம் டெபாசிட் பண்ணலாம், 3 பேங்க்ல 9 லட்சம் டெபாசிட் பண்ணீங்கன்னா அந்த 3 பேங்க்குமும் ரிப்போர்ட் பண்ணாது. இதுதான் கேஷ் டெபாசிட்டோட பேசிக் ஐடியா. உங்க பேங்க் தான் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணும். அது எப்படி ரிப்போர்ட் பண்ணும் என்றா உங்க பான் கார்டு மூலம். உங்க பான் நம்பருக்கு தான் எல்லா டிரான்சாக்ஷனும் லிங்க் ஆகும். அந்த பான் நம்பர் பேஸ்ல எல்லா இன்ஃபோவும் ட்ராக் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஒரே பான்ல பல பேங்க் அக்கவுண்ட் இருந்தாலும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட எல்லா இன்ஃபோவும் ஒன்றாக சேர்ந்து போயிருக்கும். நீங்களே டைரக்டா இன்கம் டாக்ஸ் போர்ட்டலுக்கு போயிட்டு ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ல செக் பண்ணலாம். எந்த பேங்க் என்ன டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் பண்ணுச்சு என்று ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க முடியும். இப்ப புதிய ரூல்ல இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிருக்காங்க. நீங்க பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது பான் கார்டு சப்மிட் பண்ணல அல்லது உங்ககிட்ட பான் இல்லனா அந்த கேஸ்ல பேங்க் உங்க இன்ஃபோவை ஆதார் கார்டுடன் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பும். அதோட மட்டும் இல்ல, பான் இல்லாத கேஸ்ல 5 லட்சம் தான் லிமிட். நீங்க ஒரு வருடத்துல 5 லட்சத்துக்கு மேல் கேஷ் டெபாசிட் பண்ணீங்கன்னா பேங்க் உடனே உங்க டீடைல்ஸை ஆதார் பேஸ்ல இன்கம் டாக்ஸுக்கு அனுப்பிடும். அதாவது பான் இல்லாதவர்களுக்கும் டிராக்கிங் இருக்கு. ஆதார் பேஸ்ல கூட நோட்டீஸ் வர வாய்ப்பு இருக்கு. இதுதான் கேஷ் டெபாசிட் பற்றிய முழு எக்ஸ்பிளனேஷன். இப்ப கேஷ் வித்ட்ராவல் பற்றி பேசினா ஆல்மோஸ்ட் அதே ரூல்ஸ் தான் அப்ளை ஆகும். அது உங்கள் பணம் தான். நீங்க எவ்வளவு வேண்டுமானாலும் எடுக்கலாம், யாரும் உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. அதுல டைரக்டா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கேஷ் வித்ட்ராவல்லையும் கேஷ் டெபாசிட்லையும் இமீடியட்டா நோட்டீஸ் வராது. ஆனா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபோ போயிருக்கும். அடுத்தது என்ன ஆகும் என்றுதான் முக்கியம். ஒரு வருடத்துல நீங்க உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து 1 கோடி வரை கேஷ் எடுக்கிறீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனா 1 கோடிக்கு மேல கேஷ் வித்ட்ரா பண்ணீங்கன்னா உங்க அமௌண்ட் மேல 2% TDS கட் ஆகும். அந்த டாக்ஸ் டைரக்டா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். அதோட கூட நீங்க 1 கோடிக்கு மேல வித்ட்ரா பண்ணீங்க என்ற இன்ஃபோவும் அவர்களுக்கு போயிருக்கும். இப்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அந்த பணம் உங்க அக்கவுண்ட்ல இருக்கலாம், ஆனா அது எங்கிருந்து வந்தது என்று உங்ககிட்ட ப்ராப்பர் ப்ரூஃப் இருக்கணும். உங்ககிட்ட 2 கோடி வந்தாலும் சரி, 3 கோடி வந்தாலும் சரி, 4 கோடி வந்தாலும் சரி, அது ப்ராப்பர்ட்டி விற்று கேஷ்ல வாங்கியதா இருந்தாலும் வேற சோர்ஸா இருந்தாலும் ப்ரூஃப் இருக்கணும். ஆனா இப்ப நாம ஃபோக்கஸ் பண்றது வித்ட்ராவல் மட்டும். நீங்க பேங்க் போய் கேஷ் எடுக்கும்போது 1 கோடிக்கு மேல எடுத்தீங்கன்னா அந்த நேரத்திலேயே 2% TDS அப்ளை ஆகும். 1 கோடி உள்ள எடுத்தீங்கன்னா எந்த இஷ்யூவும் இல்லை. ஆனா ஃபியூச்சர்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களிடம் கேட்கலாம், நீங்க எடுத்த கேஷ் எங்க யூஸ் பண்ணீங்கன்னு. ஏன்னா கேஷ் டிரான்சாக்ஷன் நிறைய இடங்களில் ரெஸ்ட்ரிக்டட்.
நீங்க 1 கோடி அல்லது 2 கோடி கேஷ் எடுத்து வீட்ல வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். அது உங்கள் பணம், பேங்கிலிருந்து எடுத்தது, அதுல ப்ராப்ளம் இல்லை. ஆனா அந்த பணத்தோட சோர்ஸ் கிளியரா இருக்கணும். ப்ரூஃப் இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. ஆனா நீங்க ப்ராப்பர்ட்டி விற்று கேஷ்ல வாங்கி வீட்ல வைச்சீங்கன்னா அது தவறு. ஏன்னா ப்ராப்பர்ட்டி கேஷ்ல டீல் பண்ணது அலௌட் இல்லை. அப்படி பண்ணீங்கன்னா டாக்ஸ், பெனால்டி, சர்சார்ஜ் எல்லாம் சேர்ந்து அதிகமாக சார்ஜ் ஆகும். டோட்டலா 84% வரை டாக்ஸ் வர வாய்ப்பிருக்கு. அதாவது 1 கோடி கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா 84 லட்சம் வரை டாக்ஸ் போக வாய்ப்பிருக்கு. அதனாலேயே கேஷ் டிரான்சாக்ஷனை அவாய்ட் பண்ணணும். ஆனா பேங்கிலிருந்து கேஷ் வித்ட்ரா பண்ணி வச்சுக்கிறது லீகல் தான், அதுல பிரச்சனை இல்லை. ஒரே கண்டிஷன் என்னன்னா அந்த பணம் லீகலா ஏர்ன் பண்ணியது இருக்கணும். அதுக்கு டாக்ஸ் ஆல்ரெடி பே பண்ணி இருக்கணும். அதுக்கு பிறகு அந்த பணத்தை கொண்டு என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம். சோ ஓவராலா பார்த்தா கேஷ் டெபாசிட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் லிமிட், கேஷ் வித்ட்ராயலுக்கு 1 கோடி ரூபாய் லிமிட். அதுக்கு மேல போனா டிடிஎஸ் கட் ஆகும். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபோ போயிருக்கும். அந்த இன்ஃபோ போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் என்று நாம லாஸ்ட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கரண்ட் அக்கவுண்ட் பத்தி பார்ப்போம். உங்ககிட்ட கரண்ட் அக்கவுண்ட் இருந்தா ஒரு வருடத்துல 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் கேஷ் டெபாசிட் பண்ணீங்கன்னா பேங்க் அந்த டீடைல்ஸ் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பும். அதே மாதிரி 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் கேஷ் வித்ட்ரா பண்ணினாலும் அந்த இன்ஃபோ ரிப்போர்ட் ஆகும். இங்கேயும் 1 கோடி ரூபாய் ரூல் சேம் தான். நீங்க உங்க அக்கவுண்ட்ல இருந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல் வித்ட்ரா பண்ணீங்கன்னா 2% டிடிஎஸ் கட் ஆகும். முன்னாடி 20 லட்சம் ரூபாய் லிமிட் இருந்தது, அதுக்கு டிடிஎஸ் இருந்தது. ஆனா இப்ப அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்ப 1 கோடி ரூபாய் வரை எடுக்கலாம், ப்ராப்ளம் இல்ல. ஆனா 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் டிரான்சாக்ஷன் நடந்தா இன்கம் டாக்ஸுக்கு இன்ஃபோ போகும். இப்ப இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட உங்க டீடைல்ஸ் போயிடுச்சுன்னா அடுத்தது என்ன ஆகும்? அவர்கள் உங்க பேன் நம்பரை பேஸ்ல உங்க டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும். இந்த பேன் வைத்திருக்கும் பர்சன் லிமிட் மேல் டெபாசிட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்க ரெடியா இருக்கணும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்ப வேண்டுமானாலும் நோட்டீஸ் அனுப்பி உங்க எல்லா பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸையும் கேட்கலாம். உங்ககிட்ட 5 பேங்க் அக்கவுண்ட் இருந்தாலும் நீங்க ஒரு அக்கவுண்ட்ல மட்டும் லிமிட் கிராஸ் பண்ணினாலும் கூட மீதமுள்ள அக்கவுண்ட்ல நடக்கும் டிரான்சாக்ஷன்ஸையும் அவர்கள் செக் பண்ணுவாங்க. எங்கிருந்து பணம் வருது, எங்கே போகுது எல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. அதனால் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணும் என்றா அந்த முழு அமௌண்ட்டையும் உங்க இன்கம்னு கன்சிடர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதை ப்ரூவ் பண்ணணும் என்பது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது அது உங்க இன்கம் இல்லைன்னு நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு தடவை இந்த ப்ராப்ளம்ல சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெரிய ஹெட்டேக் ஆகிடும். அதனாலவே 10 லட்சம் ரூபாய் லிமிட்குள் இருக்கணும் என்பதுதான் சேஃப். பொதுவா 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் டெபாசிட் பண்ணீங்கன்னா உடனே நோட்டீஸ் வராது. ஆனா ஒரு அக்கவுண்ட் ஸ்க்ரூட்டினிக்கு வந்துச்சுன்னா அடுத்தது உங்க எல்லா பேங்க் அக்கவுண்ட்டையும் செக் பண்ணுவாங்க. அப்புறம் கேஷ் டெபாசிட் மட்டும் இல்ல, பேங்க் டிரான்ஸ்பர் மூலம் வந்த அமௌண்ட் கூட உங்க இன்கம்னு எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் கேட்கப்படும். நீங்க சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ஓகே, இல்லனா அது அன்எக்ஸ்பிளைன்ட் இன்கம்னு மார்க் பண்ணிடுவாங்க. அதையே அன்எக்ஸ்பிளைன்ட் கிரெடிட்னு சொல்லுவாங்க. அதுக்கு நியூ இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் படி 84% வரை டாக்ஸ் வரலாம். அதுல 60% பிளாட் டாக்ஸ், அதுக்கு மேல 25% சர்சார்ஜ், 4% செஸ், கூட 10% பெனால்டி, எல்லாம் சேர்ந்து ரஃப்லி 84% ஆகிடும். இப்ப ஸ்மார்ட் டிப்ஸ் பார்க்கலாம். முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ப்ராப்பரா வைத்திருக்கணும். நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ற ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் சோர்ஸ் ப்ரூஃப் இருக்கணும். அந்த பணம் எங்கிருந்து வந்தது கிளியரா இருக்கணும். உங்ககிட்ட பிசினஸ் இருந்தா ஒரு வருடத்துல 40 லட்சம் ரூபாய் சேல்ஸ் பண்ணீங்கன்னா அந்த 40 லட்சம் ரூபாய் கேஷ் உங்ககிட்ட வரும். அதுல சில அமௌண்ட் மெட்டீரியல் வாங்க யூஸ் பண்ணுவீங்க, சில நேரம் டைரக்ட் கேஷ்ல பேமெண்ட் பண்ணுவீங்க, சில நேரம் பேங்க்ல டெபாசிட் பண்ணி பேங்க் மூலம் பே பண்ணுவீங்க. இந்த 40 லட்சம் ரூபாய் ஃபுல் வேலிட் தான். இது உங்க சேல்ஸ் இன்கம். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்ல. ப்ராஃபிட் 3 லட்சம் ரூபாய் தான் இருந்தாலும் பரவாயில்லை. சேல்ஸ் 40 லட்சம் ரூபாய் பண்ணீங்கன்னா 40 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணலாம். கண்டிஷன் என்னன்னா அதுக்கு ப்ராப்பர் ப்ரூஃப் இருக்கணும். இது பிசினஸ் இன்கம்னு காட்டணும். 3 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் என்பது நார்மல் தான். எல்லா பிசினஸ்க்கும் அதிக ப்ராஃபிட் வரணும் என்பதில்லை. அதனால் எந்த இஷ்யூவும் இல்லாம டெபாசிட் பண்ணலாம். இப்ப பல பேர் என்ன பண்றாங்கன்னா அடுத்தது பார்ப்போம். salary ஜெனரலி கேஷ்ல கொடுக்க அலௌட் இல்ல. நீங்க ஜாப் பண்றீங்கன்னா கம்பெனி பேங்க் டிரான்ஸ்பர்ல தான் salary கொடுக்கணும். ஏதாவது கம்பெனி கேஷ்ல salary கொடுத்தா அந்த பணத்தை கேஷ்லவே யூஸ் பண்ணுங்க. பேங்க்ல டெபாசிட் பண்ணாம இருந்தா கொஞ்சம் சேஃப். ரெண்ட் அமௌண்ட் கூட கேஷ்ல வந்தா 2 ஆப்ஷன் இருக்கு. டைரக்ட் பேங்க்ல வாங்கி ஐடிஆர் ஃபைல் பண்ணுங்க, அல்லது கேஷ்ல வாங்குறீங்கன்னா அத ப்ராப்பர் ரெக்கார்ட் இல்லாம பேங்க்ல போடாதீங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா ஐடிஆர் டைம்லியா ஃபைல் பண்ணணும். அப்போதான் நீங்க உங்க இன்கமை ப்ராப்பர்லி ரிப்போர்ட் பண்ண முடியும். கேஷ்ல இன்கம் வந்தாலும் பேங்க்ல டெபாசிட் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்ல. ஆனா ஐடிஆர்ல சரியாக காட்டணும். பிசினஸ் இன்கம், salary, ரெண்ட் இன்கம் இவையெல்லாம் ப்ராப்பரா ரிப்போர்ட் பண்ணினா எந்த இஷ்யூவும் வராது.
பிரச்சனை எங்க வரும்னா சில டிரான்சாக்ஷன்ஸ்ல தான் அதிகமாக வரும். அதாவது ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன், கிஃப்ட் டிரான்சாக்ஷன், அக்ரிகல்ச்சர் இன்கம். பல பேர் ஃபால்ஸா அக்ரிகல்ச்சர் இன்கம் காட்ட ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலா அக்ரிகல்ச்சர் இன்கம் இல்லாததையும் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. அங்கேயே சிக்கிடுவாங்க. கிஃப்ட் விஷயத்திலையும் கவனம் வேண்டும். பெரிய அமௌண்ட் கேஷ்ல கிஃப்ட் வாங்குவது சேஃப் இல்ல. ரிலேட்டிவ் கிட்ட கிஃப்ட் வாங்கணும்னா பேங்க் டிரான்ஸ்ஃபர்ல வாங்குங்க. கேஷ்ல பெரிய அமௌண்ட் எடுத்தா ரிஸ்க் அதிகம். பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அப்பாவிடம் இருந்து 5 லட்சம் ரூபாய் கேஷ் கிஃப்ட் கிடைத்ததுன்னு. ஆனா இது சரியான மெத்தட் இல்ல. இப்படி ஆல்ரெடி நடந்திருந்தா அதை ப்ராப்பரா அட்ஜஸ்ட் பண்ணணும். கிஃப்ட்னு காட்டி டைரக்டா பேங்க்ல டெபாசிட் பண்ணுவது சேஃப் இல்ல. இப்ப ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் பத்தி சொன்னா, இந்தியாவில் எந்த ப்ராப்பர்ட்டியையும் கேஷ்ல வாங்கவும் விற்கவும் அலௌட் இல்லை. சின்ன அமௌண்ட் மட்டும் டோக்கன் மணியாக கேஷ்ல கொடுக்கலாம். பேலன்ஸ் ஃபுல் அமௌண்ட் பேங்க் மூலம் தான் பேமெண்ட் ஆகணும். ஆனா பல பேர் கோடிக்கணக்கில் ப்ராப்பர்ட்டி கேஷ்ல டீல் பண்ணிட்டு அப்புறம் இந்த பணத்தை பேங்க்ல போட்டு எஃப்டி போடலாமான்னு கேட்பாங்க. நீங்க அப்படி பெரிய அமௌண்ட் கேஷ்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா பேங்க் கண்டிப்பா அந்த இன்ஃபோ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பும். உதாரணத்துக்கு 30 லட்சம் ரூபாய் கேஷ் எடுத்துக்கிட்டு பேங்க்ல எஃப்டி போட ட்ரை பண்ணீங்கன்னா அது உடனே ரிப்போர்ட் ஆகலாம். அடுத்து என்கொயரி வரலாம். இப்ப நீங்க நினைக்கலாம், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ல போஸ்ட் ஆபீஸ்ல 30 லட்சம் ரூபாய் கேஷ் டெபாசிட் பண்ணலாம்னு. ஆனா இங்கேயும் சேம் ப்ராப்ளம் தான். நீங்க அந்த அளவுக்கு கேஷ் கொண்டு போனா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்கும், இந்த 30 லட்சம் ரூபாய் எங்கிருந்து வந்தது என்று. அது உங்க பணம் தான், முன்னாடி பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணி வைச்சது என்றா ப்ராப்ளம் இல்லை. ஆனா அதை ப்ராப்பர்ட்டி சேல் என்று சொன்னீங்கன்னா இஷ்யூ வரும். ஏன்னா ப்ராப்பர்ட்டி கேஷ்ல டீல் பண்ணுவது அலௌட் இல்லை. அப்போ அந்த அமௌண்ட்டுக்கு 84% வரை டாக்ஸ் வரலாம். அதனால் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல கவனமா இருக்கணும். முக்கியமா 3 டிரான்சாக்ஷன்ல கேஷை அவாய்ட் பண்ணணும். ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன், பெரிய அமௌண்ட் கிஃப்ட், ராங்கா காட்டுற அக்ரிகல்ச்சர் இன்கம். உங்க அக்ரிகல்ச்சர் இன்கம் ஜெனுவினா இருந்தா கேஷ்ல டெபாசிட் பண்ணலாம். அதுல ப்ராப்ளம் இல்ல. ஆனா அதுக்கு ப்ராப்பர் ப்ரூஃப் இருக்கணும். உங்க பேரில் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கணும். லேண்ட் இல்லாம அக்ரிகல்ச்சர் இன்கம் காட்டினா ஸ்க்ரூட்டினிக்கு வந்துச்சுன்னா சிக்கிக்கலாம். அதனால் எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். அன்னெசரியா கேஷ் யூஸ் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. இந்த வீடியோல இதுதான் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். எப்படி கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணணும், சேவிங்ஸ் அக்கவுண்ட் மற்றும் கரண்ட் அக்கவுண்ட்ல எவ்வளவு டெபாசிட் பண்ணலாம், எவ்வளவு வித்ட்ரா பண்ணலாம் என்று கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதியவர்களா இருந்தீங்கன்னா இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு புதிய இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென், குட் பை. ஜெய் ஹிந்த்.